ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமஸ் கிச்சன். அம்மா, இதை நம்ம ஆல்ரெடி லைவ் போட்டிருந்த இதுதானே? ஆமாம், முடவட்ட கால். அன்றைக்கி நான் வந்து சூப் செஞ்சு சாப்பிட்டுட்டேன். இது புதுசாக இப்போ திருப்பி வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இது கால் மாதிரி இப்போ இது கால் மாதிரியே இருக்க பார். நம்ம ஆட்டோட கால் இருக்கு இல்லையா, அது மாதிரி முடியெல்லாம் இருந்து இப்படி இருக்கு இல்லையா, அதோட பெனிஃபிட்ஸ் வந்து. ஆனால் இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கிழங்கு. கிழங்கு. இப்போ நான் இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா உள்ள? இப்போ இதை நம்ம தோல் இப்படி எடுத்துடணும். எடுத்துகிட்டு இதை சூப்பாக செஞ்சு சாப்பிடுவாங்க. இது பீலரில் பண்ண முடியாதா? பீலரில் பண்ண முடியாது, கெட்டியாக இருக்குல்ல. ஸ்கின் ரொம்ப ஹார்டாக இருக்குது பாரு. ஆனால் உள்ளே ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். ஒரு ஆளுக்கு வந்து இது வந்து 2 பேருக்கு போடலாம். இப்போ நாங்கள் வந்து 5 பேருக்கு போடுறதுனால இந்த குவான்டிட்டி எடுக்கிறேன். இது வந்து ஒரு சீசனல் இதுதான். இது அடிக்கடி நம்மளுக்கு கிடைக்காது. இந்த கிழங்கு ரேராக தான் கிடைக்கும். ஓகே. இது வந்து இப்போ நம்ம வந்து இளநீர் குடிப்போம் இல்லையா, கூலிங்கு இளநீர் குடிக்கணும் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி அதே அளவு இதுக்கும் ஒரு கூலிங் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கு. ஓகே. இந்த வில்லேஜ் சைட்லலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வாய் புண்ணு வருது இல்லை, அல்சரு, நெஞ்செரிச்சல், அந்த மாதிரி இருக்கிற டைம்லலாம் இந்த சீசன் அப்போ கண்டிப்பா இந்த கிழங்கு வந்து செஞ்சு சூப் செஞ்சு தான் சாப்பிடுவாங்களாம். ஆனா அதிகமான இந்த கிழங்குல வந்து எல்லாரும் செய்யறது வந்து சூப் வெரைட்டி தான் செய்வாங்க. இப்போ நானும் அதுதான் செய்ய போறேன், சூப் தான் செய்ய போறேன். இது வந்து முக்கியமா அந்த விவசாயம் பண்றாங்கல்ல, ஃபார்மர்ஸ் இருக்காதுல்ல, அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஹீட்ல தானே நின்று இருப்பாங்க ஹோல் டேவுமே. ஆமாம், அவங்களுக்குலாம் ரொம்ப ஹீட்டாக இருக்குன்றதுக்காக இந்த கிழங்கு தான் வந்து மோஸ்ட்டாக சாப்பிடுவாங்களே வாங்க. எல்லாம் அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது அலசிடலாமா? ஓகே ஓகே. நாள்பட்ட அந்த இடுப்புலி, முதுகு வலி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, கால் வலி, முட்டி வலி, பாடி பெயின், வீக்காக இருக்கிறவங்களுக்குலாம் இது கொடுக்கலாம். இது தொடர்ந்து ஒரு 3 மாதம் எடுத்துக்கிட்டாங்கன்னா சூப்பராக அந்த வலியெல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்ட்டு அந்த காலத்தில் அவங்களாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதே மாதிரி இதையும் பீல் பண்ணி வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். ஓகேம்மா. கட் பண்ணி வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு இஞ்சி மாதிரியே இருக்குது. ஆமாம்மா. இது வந்து நம்ம சூப் மேக்கரில் தான் பண்ண போகிறோம். சூப் மேக்கர் இல்லாதவங்க எப்படி பண்ணணும்னா, இது இந்த முடவட்ட கால் கிழங்கும், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், இது எல்லாமே பாருங்கள். இது இஞ்சி வகை மாதிரியே தான் இருக்குது பாருங்கள், இஞ்சி மாதிரியே இருக்குது பாருங்கள். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கிறோம். இது வந்து நான் சூப் மேக்கரில் தான் செய்கிறேன். அதனால் நான் வந்து இது வெங்காயம், பூண்டு, இஞ்சி, எல்லாம் மிளகு, சீரகம் எல்லாமே நான் வந்து சூப் மேக்கரில் போட்டுட்டு அதை ஆன் பண்ணிடுவேன். இங்கே பாருங்கள். இது சூப் மேக்கர் இல்லாதவங்க இது எல்லாமே மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் அதை எடுத்துக்கலாம். அதையும் நான் ஒரு வாட்டி செய்கிறேன். வெங்காயம், பூண்டு, இஞ்சி, ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டேன். மிளகு இப்போதைக்கு இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பெப்பர் பவுடர் இருக்கு இல்லையா, ஆமாம், அதை போட்டுடணும். இதில் மேக்ஸிமம் மினிமம்ட்டு ஒரு லைன் இருக்கும் உள்ள, அதளவுக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் வெந்துட்டதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் மினிமம் வரைக்கும் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அது நல்லா கிரைண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம தண்ணி வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். இது வந்து 5 பேருக்கு போட்டுறேன் நான். இல்லை மஞ்சப்பொடியும் கொஞ்சம் போட்டுக்கணும். ஓகேம்மா. உப்புலாம் ஏதாச்சும் போடணுமா? உப்பும் போடணுமா, கல்லுப்பு போடணும். கல்லுப்பு கொஞ்சம் போடுறேன். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவைன்னு பார்த்துட்டு அதையும் போட்டுக்கலாம். பெப்பரும் உப்பும் வந்து அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம் நம்ம.
இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிடுறேன். இது பாருங்கள், மேலே இந்த மாதிரி சவுண்ட் வரும். அதில் நம்ம மோட் பட்டனில் கிளிக் பண்ணி ஸ்மூத் இதில் போடுறோம். நம்ம ஆன் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 19 மினிட்ஸ் 19 to 20 மினிட்ஸில் நமக்கு சூப் ரெடி ஆகிடும். ஓகேம்மா. ரெடி ஆயிடுச்சு. செக் பண்ணிக்கலாமா? நல்லா ரெடி ஆயிடுச்சுல? நல்லா ரெடி ஆயிடுச்சு. அந்த கிழங்கெல்லாம் நல்லா மசிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதில் உப்பும் பெப்பர் வந்து செக் பண்ணிட்டு போட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். ஓகேம்மா. நான் செக் பண்ணிடவா? நம்ம கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி சால்ட்டும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் நான். உப்பும் கம்மியாக இருக்குது. இப்போ இது எப்படிமா மிக்ஸ் பண்ணுறது? அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் கரண்டியில் வச்சு. சீரக பொடியும் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த சூப் வந்து வடிகட்டி குடிக்கணும்னாலும் வடிகட்டி குடிச்சுக்கோங்க. நான் எப்படியே தான் கொடுப்பேன். அப்போ தான் இந்த நார் சத்து வந்து அந்த ஃபைபர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம உடம்புக்கு போய் சேரும். இல்லை வடிகட்டி குடிக்கணும் சின்ன பசங்களுக்குன்னா வடிகட்டியும் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இப்படி வடிகட்டிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இப்படி வடிகட்டிட்டு கொடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.